தலையாரியும் காவக்காரங்களை அவளை கொல்றதுக்காக கிளம்புனாங்க. அவளை நேருக்கு நேரா நின்று கொல்ல முடியாது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் அவளோட கண் பார்வையில நேருக்கு நேரா பட்டுடாதீங்க. அந்த ஒரு க்ஷணம் போதும், உங்க மொத்த ஊரையும் அழிச்சிருவான். அவளை மட்டும் இல்லை, அவளோட அடிமை கூட்டத்தையும் வேரோடு அழிக்கணும்னு அந்த பூசாரி உத்தரவு போட்டிருந்தார். அவளை மாதிரி உருவம் இருக்கிற ஒரு மரப்பாச்சி பொம்மைக்குள்ள அவளோட ஆத்மாவை அடைச்சி அந்த பொம்மையை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மரத்தில் ஆணி அடித்து அந்த பூசாரி அவளை அடைச்சி வச்சார். இதுக்குள்ள அவ இருக்கிற வரைக்கும் அவளால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் யாராவது இந்த ஆணியை பறித்து அவளுக்கு விடுதலை கொடுத்துட்டா ஊருக்குள்ளே வந்துடுவா. அவளோட பலி கணக்க முடிக்கிற வரைக்கும் அவளோட வேட்டை தொடரும். ஜாக்கிரதை. ஒருவேளை அந்த ஆணியை யாராவது வெளியில் எடுத்து அவளோட ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சிட்டா அவள் ஊருக்குள்ளே வராத மாதிரி ஒரு மந்திர கட்டு போட்டு பூஜை செஞ்சு அந்த மரத்துக்கு போகிற பாதையை அடைச்சாங்க. ஊருக்காரங்க யாருமே இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சாங்க. எல்லையை தாண்டி அவளால் கீழே வர முடியாது. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மொத்த மலைகளும் காடுகளும் அவ கட்டுப்பாடு. ஆனா அவ வெளியில வந்தா அவளால எங்க வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். அதனால அந்த ஆணியை பறிக்காத வரைக்கும் அவளுக்கு சிறைவாசம்தான். கிளம்புறோம் இப்பவே. அப்போ அந்த ஆள் சொல்ற கதையை நீ நம்புறியா? அந்த ஆள் சொல்ற கதையை நம்புற போலயே முதல்ல இவ கண்டிஷனை பாடுறா. இவளை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். என்னென்னமோ தப்பா நடக்குது நம்ம முன்னாடி. இப்பவே கிளம்புறோம், சரியா? வாங்க. சாரு, மெதுவா மெதுவா. என்ன தேடுற? என் கேமரா. கடைசியா நீ என்னதானே அங்க போட்டோ எடுத்த? ஆமா. சரி அப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். மாரி ப்ரோ, மாரி ப்ரோ,
என் கேமரா மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். வாங்க ப்ரோ, எடுத்துட்டு வந்துடலாம் ப்ரோ. கேமரா போனா வேற வாங்கிக்கலாம் சார். உயிர் போனா வருமா? பேசாம இருங்க சார். புரியாம பேசு. ப்ரோ 5 லட்சம் ரூபாய் அந்த கேமரா, அதை நம்பி தான் ப்ரோ பொழப்பே வெளியே இருக்கு. வாங்க ப்ரோ, எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க ப்ரோ. சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடந்துட்டு தெரியுமா? செத்து போயிருவோம் சார். கேமரா எல்லாம் வெளியே போனா செத்து தான் சார் போவேன். அதுக்கு இந்த காட்டிலே சாவறேன். நீங்க வந்தா வாங்க, நான் கிளம்புறேன். சார் இருங்க சார், நானும் வரேன். சார் எங்க சார் வச்சீங்க? சார் என்ன சார், ரொம்ப நேரம் இருக்க முடியாது சார். மாறி ப்ரோ, அந்த மரத்துக்கு கீழே தான் ப்ரோ வச்சிருப்பேன். போங்க 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 சார். இருக்கா சார்? ப்ரோ இங்க தான் ப்ரோ வச்சேன். சார் என்ன சார், சீக்கிரம் பாருங்க சார். சார் அந்த மரத்துக்கு இருக்கு பாருங்க, அதுவா பாருங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க சார். வாங்க சார். சார் வந்துருங்க சார். வாங்க சார். சார் சார் என்ன சார் இங்க நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம போய் மேல பாத்துக்கலாம் சார். ப்ரோ இங்க தான் ப்ரோ வச்சேன். சார் என்ன சார், சீக்கிரம் பாருங்க சார். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல மேல போலாம். வாங்க சார், சொல்றத கேளுங்க சார். சார் இதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்லை சார், சொன்னா கேளுங்க. வாங்க சார். அந்த மார்க்கெட் பாருங்க, அதுவா பாருங்க. வாங்க சார். சார் என்னாச்சு சார்? என்ன பாத்தீங்க சார்? என்ன சார்? சார் சார் தனியா போறீங்க சார். நில்லுங்க சார். சார் சரண் மாறி ப்ரோ. சரண் சாரு
இருடா. ஜெரி மாரி சார். ஜெரிங்க சார் கேமரா எடுத்தாரு சார். அதை பார்த்துட்டே இருந்தாரு. திடீர்னு ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நான் என்னன்னு கேட்டு என்னை தள்ளி விட்டு ஓடிட்டாரு சார். அவரை தேடிங்க வந்தேன் சார். ஆளை காணா சார். என்னையா சொல்ற சார்? நம்ம 2 பேருமே கண் கூட பார்த்துட்டோம். கண்டிப்பா அது பேச்சோட வேலையா தான் இருக்கும். இதுக்கு மேல நம்ம இங்க நின்னா நம்மள தேடி யாரோ வர வேண்டியது இருக்கு சார். நம்ம எது பேசுறதாலும் நம்பர் பாருங்க போய் பேசலாம் சார். வந்துருங்க சார். யோ ஜெரி நம்ம எங்கேயும் போக முடியாது சார். சொன்ன ஒரு நம்பி தானே அமிச்சாவனே சார். ஜெரி சரண் சார். ஜெரி சார் நில்லுங்க சார். ஜெரி சார். சரிங்க சார். சார் சார் இருக்கு சார். நீங்க மாறிட்டு தான் பேசிக்கிட்டீங்க. என்ன சார் உத்தரவாதம்? நான் உங்களை தான் பாத்துக்கிட்டேன். எதை வச்சு சார் நம்புறது? மேல இருக்க 4 பேருக்கு அவருக்குள்ள முதல்ல அவங்க பேசுறாங்க சார். வாங்க சார். மாரி சார் இது காட்டுக்குள்ள சூனிய வச்சாரு சார். இதுக்கு மேல இங்க நம்ம நின்னா நம்ம 2 பேருமே பார்க்க முடியாது சார். வாங்க சார். வந்துருங்க சார். சார் சார். ஹேய் என்னாச்சு? ஜெரி எங்க? சரண் அவன் எங்க? டேய் என்னடா சைலண்டா வரீங்க? யோ மாரி உங்க கூட வந்து எங்க அவ? சார் எங்க கூட தான் வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு காணாம போயிட்டார் சார். நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம். இல்லனா நம்மளும் காணாம போயிடுவோம் மேடம். விளையாடுறியா? ஏதோ பொருள் தொலைச்ச மாதிரி ஈஸியா பேசுற. இந்த ஆள் தான் ஏதோ பண்ணிருக்கா சரண். நான் என்ன பண்ணனா? தேவராஜ் சாய் மேடம் என்ன நீ? ஏய் பேசிட்டியாடா அப்படிங்க? அறிவு கிட்டவீங்களா? நீங்களே படிச்சீங்களாடா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? ஒரு தடவை பேச்ச கிட்டக்கானா? உங்க 2 பேரோட பிடிவாதத்தால ஒரு அப்ராரி தொலைச்சிட்டோமா? நீதான் ஏதோ பண்ணிருக்க. இந்த பேச்சு பேய் கதெல்லாம் உன்னோட வெச்சுக்கோ. இப்போ மரியாதையா சொல்லு, ஜெரி என்ன பண்ண? பேய் கதையா? இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது பேச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவ பேய். ஏய் யார்கிட்ட கதை விடுற? எங்க எல்லாரையும் கொல்ல தானே நீ திட்டம் போடுற? ஏய் சி கொலை பண்றாங்களா? இவங்களை கூட்டி நாங்க காட்டுக்குள்ள வந்து கொலை பண்ற பாக்க. இது ஏன் ஊரு? முதல்ல இங்க இருந்து எப்படி உயிரோட போக போறோம்ன்றது யோசிங்க சார். இவங்களை தேடிட்டு போனப்ப நமக்கு என்னாச்சு இவங்க எடுத்து சொல்லுங்க சார். டேய் சரண் என்னடா அந்தால ஒண்ணு பார்ட்னரா இருக்கறான்? யோ உன்னை சொல்லியா? ஏய் உன்கிட்ட பேசற நேரம் கிடையாது. உயிரோட இருக்கனா கூட வாங்க. இல்லனா இங்கே கிடந்து சாவுங்க. யோ மாரியோ சொல்லிட்டு இருக்க. நீ இப்படி போயிட்டு இருக்க செத்தடா. ஹேய் சேது சேது வெயிட். டேய் நில்லுடா டேய். சேது சேது சாரு 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 என்னடா ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்ட பேய்க்க நாயகன் சொல்லி எங்கடா? चारू